அதை மன்னிக்கக்கூடாது, இன்னமும் அந்த ஃபேமிலி வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஐயா சொன்னாப்புல நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அது சாத்தியமாக எங்களுக்குள்ளே இருந்தது. அதற்கு என்னோட முடிவுக்கு என் குடும்பமும் மற்ற என்னோட உறவினர்கள் மற்ற என்னோட மனைவி எல்லாருமே சார்ந்து அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். ஒரு 7 வருஷமா அப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. கடந்த வருஷம் நான் ஒரு ஊழியராக ஒரு சபை பொறுப்பாக எடுத்து சபை நடத்தும் போது அப்புறம் சில சூழ்நிலையில் எடுத்து அப்படியே வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றி இருக்கும்போது பிரதர் சொன்னாங்க, ஒரு ஐயா வராங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கர்த்தர் நிமித்தம் அது வந்து பங்கு பெற்ற நிமித்தம் ஐயா கடந்த வருஷம் செய்தி கொடுத்ததில் மன்னிப்பை கொடுத்து தொடர்ந்து கொடுக்கும் போது ஐயா அன்னைய பட்ச பிரேயர்லாம் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க மனம் இல்லை அப்படின்னா உங்கள் மன்னிப்பு இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிட்டே சேர முடியாது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அதை சொல்லும் போது ஒருவேளை கண்ண மூடி நாங்கள் ஜெம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட பேச முடியல இது வரைக்கும் பேசலன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செல் நம்பர் இருந்தால் உடனே தயவு செஞ்சு எடுத்து ஃபோன் எடுத்து பேசிட்டுங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய கிருபை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் ஒய்ஃபோட எங்கள் வீட்டில் நம்பர் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம ஆவிக்குறியில் இருக்கிறதால ரொம்ப எப்படி சொல்ல வைராக்கியமான ஒரு ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கேன். 7 வருஷமாக ரொம்ப வைராக்கியமாக இருந்துட்டு இருந்தேன். அந்த வைராக்கியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்து அப்புறம் நான் ஐயா சொன்ன ப்ரேயர் பண்ணிட்டு அதையும் நான் மீறி நான் சரி எப்படியாவது பேசுவோம், ஆண்டவர் இவ்வளவு பேசிட்டாரு, ஒரு ஊழியர்காரங்க ஆகிட்டோம், இதுக்கு எப்படியாவது ஒரு ஆண்டவர் அவங்க கிட்டி சேர்ந்துருவோம், இதுக்கப்புறம் என்னத்த சாதிக்க போறோம், இது வரைக்கும் 7 வருஷம் என்னத்தான் சாதிச்சோம், ஒன்றுமே சாதிக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஆனால் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் வந்துட்டோம். அன்னைக்கு ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்ட டைம் முடிச்சுட்டு ஈவினிங் போகிறேன். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியக்காரங்க ஒரு தொடர்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதை வந்து ஊழியத்தை பாதையிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கடையில் ஒரு மல்லிகை மாவு பாக்கெட்டை நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் ஃபோன் அடித்தாங்க, ஆனந்தமங்கலங்கிற ஜெயராஜ் பாஸ்டர். அவங்க ஃபோன் அடித்து, டேவிட் நம்மளும் ஊழியக்காரங்களாம் ஆகிட்டோம் இல்லையா அப்படின்னாரு. ஐயா இதில் என்ன சந்தேகம், கண்டிப்பாக ஆகிட்டோயா அப்படின்னேன். மன்னிக்கலாமே, மன்னிக்கணும் கண்டிப்பாக, என்ன ஏன் மன்னிக்கணும், யாரை மன்னிக்க சொல்லுங்க, இல்லை உங்கள் மாமனார் வீட்டில் அப்படியே இருக்காங்க நீங்களும் அப்படியே இருக்கீங்க மன்னிக்கலாமே அப்படின்னாங்க. உடனே அடுத்த நிமிஷம் விட்ட ஒரே வார்த்தை கேட்டேன், ஐயா அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா, அடுத்த வார்த்தை கேட்டேன் அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்களோட நம்பர் என்னோட மெசேஜ் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு நைட் டைம் இருந்ததாலும் நான் பேசலை. அன்னைக்கு நைட்டு ப்ரேயரில் இங்கே நான் ப்ரேயர் பண்ணும்போது என்னோட இருதயத்தில் கலங்கினேன். அங்கே போய் என்னோட ப்ரேயர் பண்ணும்போது நைட்டு 12 மணிக்கு ஜெபம், எப்போதுமே என்னோட வழக்கமான ஜெபம் நைட்டு 12 to 1 என்னோட வழக்கமான ஜெபம். என் மனைவி தெரியும், மனைவி வந்திருக்காங்க, வழக்கமான ஜெபம். அந்த நைட்டு ஜெபத்தில் என் கண்ணீரில் அழுவுறேன், என் கண்ணீர் விட்டு அழுவுறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ரேயரில் நான் அழுவுறது, கண்ணீர் விட்டு அழுவுறது அன்னைக்கு தான். அழுது இப்படி இத்தனை காலமும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டேன். இத்தனை வருஷம் 7 வருஷம் திருவிருந்து எடுத்திருக்கேன், உபவாசம் இருந்திருக்கேன், ஒரு ஊழியக்காரனுக்கு தலை சுற்றி வந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு சபையின் பொறுப்புல ஏற்றிட்டு இருக்கேன், இவ்வளோ பொறுப்பு எடுத்து ஒரு சபையின் போதகரை அமைந்திருந்து இத்தனை வருஷம் அநேகர்களுக்கு ஒரு விசுவாசிகளை உருவாக்குற சின்னத்தில் இருந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு எழுதேன். விடிய காலம் ஒரு 9 மணி அளவுன்னு நினைக்கிறேன் மேக்சிமம், கையில் 1 வருஷம் ஆகிட்டு. உடனே எங்கள் மாமனாருக்கு நான் கால் பண்ணுறேன், நான் டேவிட் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க டேவிட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சொன்னேன், என் ஒய்ஃபை பேர் ஜெயஸ்ரீ வந்திருக்காங்க, கர்த்தருடைய கிருபையை விட்டு அவங்களோட ஊழியத்தோட இணைந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க ஜெயஸ்ரீயோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வார்த்தை அவங்கள்ட்ட வாயிலேருந்து வார்த்தை வரல. அவங்கள இறுதி கலங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க என் மாமியார்ட்ட ஃபோனை கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட சொன்ன நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டேன். அவங்களும் அடுத்த வார்த்தை பேசலை, அவங்களும் கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் மாமனார் வந்திருக்காங்க. எல்லாரையும் ஆயுஷ்வான்னு பார்த்தேன், ஆனால் நிறைய தடைகள் இருந்தது. வாங்க பாப்பா வாங்க ப்ளீஸ் வாங்க. எல்லா தடைகளையும் மீறி கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு மன்னிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு குடும்பமாய் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தருடைய கிருபை நிமித்தம் இவங்க தான் என்னுடைய மாமனார். 7 வருஷமாக அவங்க என்னட்ட பேசுறதுக்கு எத்தனை விதங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நான் தான் வேறு ஐயா சொன்னப்பல நான் எடுத்துதான் முடிவாக இருந்தது. இவங்க தான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருந்தோம். கர்த்தருடைய நிமித்தம் இப்படி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியாக வேலை வாய்ப்பு கிடையாது. அப்போ நான் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணி பின்னாடி ஜெபம் பண்ணி கேட்டது, எனக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் என் பொண்ணு, 2 பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காவது வடிவாசல திறங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவங்க கிறிஸ்மஸுக்கு கர்த்தருடைய கிருபை நிமித்தம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வந்தாங்க. வரும்பொழுது சும்மா வரல, என் குடும்பத்தை எல்லாத்தையும் நிரப்பி ஜவுளி போட்டு எல்லா ஆசீர்வாதங்களோட வந்தாங்க. இன்னைக்கு இவங்க தான் எனக்கு அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஊழியத்திலே எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்காக இந்த இடத்துல ஐயா மூலியமாக கர்த்தருடைய வெளிப்படுத்தின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.